ஆண்டுக்கு 750 கிலோ தங்கம் எடுக்க போகுது இந்தியாவின் முதல் தனியார் தங்க சுரங்கம். 30,000 ஆழ்துளை கிணறுகள் மூலம் 2 ஆண்டுகள் ஆய்வு. களத்துல இறங்க போகுது பிரபல தனியார் நிறுவனம். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் ஜொன்னகிரி பகுதியில தங்கம் இருக்கிறதா இந்திய புவியியல் ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இங்க தங்கம் எடுக்கிறதுக்கான ஆய்வு செய்ய பல கோடி முதலீடு தேவை அப்படின்றதுனால தனியார் நிறுவனங்கள் எதுவுமே தங்களுடைய ஆர்வத்தை இங்க காட்டல. இந்த சூழல்ல தான் 2005ஆம் ஆண்டு சுரங்க கொள்கை மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தனியார் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் பெங்களூரை சேர்ந்த ஜியோ மைசூர் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற இந்த நிறுவனம் இந்த மண்டலத்துல ஆய்வு செய்யறதுக்கான உரிமத்தை பெற்றுச்சு. எல்லா உரிமத்தையும் பெற்று ஆய்வு மேற்கொள்ள சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சாம். இப்போ 2021ஆம் ஆண்டுல தங்களுடைய சோதனையை இந்த நிறுவனம் தொடங்குச்சு. இதுக்காக துக்குலி மற்றும் மட்டிக்கோரா மண்டலங்கள்ல 750 ஏக்கர் நிலத்தை வாங்குச்சு. அதுக்கப்புறம் 1500 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கும் இந்த நிறுவனம் எடுத்துச்சு. கடந்த 2 ஆண்டுகளா இந்த இடத்துல தங்கத்துக்கான ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இதுக்காக சுமார் 30,000 ஆழ்துளை கிணறுகளை அமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் 3 மாதங்கள்ல இங்க தங்கம் எடுக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கப்படும். அதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட இது தொடர்பான கருத்து கேட்பு, சுற்றுச்சூழல் அனுமதி இது எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறமா இந்த பணிகள் 3 மாதங்களுக்குள்ள தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டுக்கு சுமார் 750 கிலோ அளவு வரைக்கும் இங்க தங்கம் எடுக்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. இத்தனை ஆண்டுகள் ஆய்வு பணி மேற்கொண்டு உரிமம் பெற்று இப்போ இந்தியாவுடைய முதல் தனியார் தங்க சுரங்கமா இது அமைய போகுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.